இனியா சாப்பிடாம என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். உட்காரு சாப்பிடு. என்ன ஏன் சேர விட்டு உட்காந்துருக்கீங்க? அம்மா என்னம்மா சாப்பிட இருக்கு? இட்லி இருக்கு, பொங்கல் இருக்கு. உனக்கு எது வேணும்னு சொல்லு. ஐயோ மாமா இட்லி தான் கேட்கணும். மாமா இட்லி கேளுங்க மாமா. அம்மா இட்லியே கொடுமா. போதுமா போதும். மாமா சாம்பார் தான் கேட்கணும், சட்னி வேணான்னு சொல்லிடணும். மாமா சாம்பார் கேளுங்க மாமா. என்ன வேணும்? சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு. அம்மா சட்னி வேண்டாம், சாம்பார் கூட. சேர்ல உட்கார்ந்தது வேணா யதார்த்தமா நடந்திருக்கலாம். சாம்பாரும் அடிக்கடி கேட்பாரு. இப்போ அடுத்தது எல்லாரும் பொங்கல் சாப்பிடுவாங்க. அப்போ இவரு திரும்பவும் இட்லியே சாப்பிட்டாருன்னா நம்ம நினைச்சது நடக்கும். மாமா என் மேல பாசமா இருக்காரு, முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டாருன்னு அர்த்தம். என்னக்கா பொங்கல் வைக்கவா? கொஞ்சமா. போதுமா? புனிதா இந்தா. போதும் போதும். கண்மணி உனக்கு போட்டுக்கோ. கொஞ்சமா வைங்க. போதும். உனக்கு என்னடா வேணும்? மாமா இட்லி கேட்கணும். அம்மா பொங்கல் வேணாமா, பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும், வெளியே வர போனோம். நீ இட்லியே வை. அத்தை இந்த ஓட்ட போட்ட இட்லியை தான் எடுக்கணும். சாம்பார் ஊத்தவா? இது என்னம்மா இட்லியில ஓட்ட? இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு ஓட்ட போட்டு தாண்டா பாப்பாங்க. ஓ அந்த இட்லி எனக்கு வந்துருச்சா? அக்கா இன்னும் கொஞ்சம் பொங்கல் வைக்கவா? கண்மணி உனக்கு? இல்ல போதும். நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. மாமா கண்டிப்பா மாறிடுவாரு. போதும் அக்கா. சரிம்மா, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்தேன். சரிப்பா. மாமா போறதுக்கு முன்னாடி ராசாத்தின்னு என்ன பேரை சொல்லி கூப்பிடணும். இன்னும் கூப்பிடலையே. ராசாத்தி இங்க வா. மாமா கூப்பிட்டீங்களா? மேல பைக் சாவி இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மாமா. என்ன ராசாத்தி? இரு கண்மணி. என்ன ஆச்சு உனக்கு? வா. என்ன ராசாத்தி நான் கேட்கிறேன். மாமா. சரி நான் போயிட்டு வரேன். வரட்டும்.
அக்கா அக்கா வா கபிலா உள்ளமா. ஏய் கபிலா வா வா, வாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. வீட்ல அம்மா அண்ணா அண்ணில நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல பலகாரம் பண்ணாங்க. அம்மா அக்காக்கு சரி, சரி. குடிச்சு வர சொன்னாங்க. நானே உன்னை வர சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். கபிலா, ஆ, நாங்களே உன்னை நேர்ல வர வச்சு நன்றி சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஐயோ என்ன மாமா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு. இல்ல கபிலா, உண்மையிலே நீ செஞ்சது பெரிய உதவி. ரொம்ப தேங்க்ஸ். கபிலா அக்கா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா அண்ணா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. உங்க அப்பாவோட குணம் உனக்கு அப்படியே இருக்குப்பா. அந்த குணம் உனக்கு ராசாத்திக்கும் அப்படியே இருக்குப்பா. அவனை வெறும் வார்த்தையால பாராட்ட முடியாது. இருங்க வரேன். என்னக்கா? கபிலா இந்தா, இதுல புது போன் இருக்கு. இது என்னோட கிஃப்ட். ஐயோ மாமா எனக்கு எதுக்கு மாமா இதெல்லாம்? உனக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே வாங்கி தந்ததில்ல. முதல் முறையா வாங்கி கொடுக்கறேன். இந்தா வச்சுக்கோ. இல்ல மாமா எனக்கு வேணாம். ஆமாமா, எங்களுக்கே இதெல்லாம் தோணல. ஆனா இனியும் கரெக்டா செஞ்சிருக்கான் பாரு, வாங்கிக்க. ஆமா பாரி, முறைப்படி கபிலனை நாம ஏதாவது செஞ்சு கௌரவிச்சிருக்கணும். பரவாயில்ல, அதான் இனிய வாங்கி கொடுத்துட்டான்ல. கபிலா வாங்கிக்கப்பா. இல்ல மாமா வேணாம் மாமா. அட, சும்மா வச்சுக்கோ கபிலா. மாமா வேணாம் மாமா. ஓ, நான் கொடுத்தாலாம் வாங்கிக்க மாட்டியோ? சரி, உங்க அக்கா காரியே கொடுக்க சொல்றேன். ரசாத்தி, நீயே உன் தம்பி கூட. ம். ஏய் கபிலா, எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்தா வச்சுக்கோ. அக்கா இல்லக்கா. இந்தா. சரி அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க, வாங்கிக்கோ. ம். ஓ, அக்கா கொடுத்ததான் வாங்கிப்பியோ? நாங்க கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டியா? குமரா விடுப்பா, இப்பவாவது வாங்கினானே. ராசாத்தி, கபிலனை கூட்டு போய் சாப்பிட வைமா, போமா. சரி மாமா, வா. இல்ல மாமா நான் கிளம்புறேன். அட போப்பா, ஓ. நம்ம வீட்டுல சாப்பிடுறது கூச்சப்பட்டு இருக்க, நீ கூட்டு போமா. நீ கூட்டு போமா, போமா. எல்லா பிரச்சனையிலும் நம்ம இவள மாட்டி விடுறோம். ஆனா அவ அதுலலாம் ஏதாவது செஞ்சு நல்ல பேரை சம்பாதிச்சிடுறான். இந்த குண்டச்சியை ஒண்ணுமே பண்ண முடியலையே. ச்சே. வா. ம், வா உட்காரு. அக்கா புது போன்க்கா. ஆமால, நல்லா இருக்கு, வச்சுக்கோ. கபிலா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மாமா உன் மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சு உனக்கு போன் எல்லாம் வாங்கி தந்திருக்காரு. அதான்க்கா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. மாமா இப்படிலாம் கூட நடந்துக்கு வரான்னு ஷாக்கா இருக்கு. கபிலா, அவர் ரொம்ப நல்லவருடா. அக்கா எனக்கு இந்த கிஃப்டை விட மாமா மனசுல இருந்து தேங்க்ஸ் சொன்னார் பாத்தியா, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி சாப்பிடு.
என்னடா என் முகத்தையே பாக்குற? சாப்பிடு. இல்ல வழக்கத்தோட முகம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இருக்காத பின்ன. என் தம்பிய எல்லாரும் பாராட்டினாங்கல்ல, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், பாத்துக்கிட்டே இருக்காத, சாப்பிடு. சாப்பிடுறா. ஓ, சாப்பாடா? ஏன் நிறுத்திட்ட? சாப்பிடு. பெரிய சாதனைய 2 பேரும் பண்ணிருக்கீங்கல்ல. ஏண்டி, என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணு வாழ்க்கைய வச்சு விளையாட நீ யாரு? இல்ல பெரியத்த, உங்களுக்கு தெரிஞ்சா கோவப்பட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு நாங்க இப்படி பண்ணோம். பிரச்சனை ஆகட்டும், உனக்கு என்ன வந்துச்சு? அவ ஏன் பொண்ணு, எனக்கு பாத்துக்க தெரியாது. நீ யாரடி நடுவுல வந்து நாட்டாம பண்ண? நீங்க நல்ல பேர் எடுக்க ஏன் பொண்ணு வாழ்க்கை தான் கிடைச்சதா? அத்த, நாங்க உங்களுக்கு நல்லதுதான் பண்ணோம், அதுக்கும் திட்டிட்டு இருக்கீங்க. வாய மூடுறா. நீ யாருடா என் பொண்ணு விஷயத்துல தலையிட? என் பொண்ணுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அண்ணன், தம்பி, அப்பா, சித்தப்பான்னு ஊருப்பட்ட சொந்தம் இருக்கு. அவ்வளவு அக்கறையா இருக்கிறவன் உன் அக்கா வாழ்க்கைய பாரு. ஒண்ணும் போடாம கட்டி கொடுத்துட்டோமே, அவளுக்கு ஏதாவது செஞ்சு போடணும்னு உழைச்சு அவளுக்கு நகை நட்டு வாங்கி போடு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. இல்ல அத்த, புனிதா ரொம்ப பயந்தா, அதனாலதான். அவ சின்ன புள்ள, பயப்படதான் செய்வா. அதுக்குன்னு நீங்களே ஏதாவது பண்ணிடுவீங்களா? இவ அந்த பையனை அடிச்சதுனால நாளைக்கு ஏதாவது புனிதாவுக்கு பிரச்சனை வந்தா யாரு பொறுப்பேத்துக்கிறது? அப்படிலாம் எதுவும் வராது அத்த. அப்படியே வந்தாலும் அத நாங்க பாத்துக்கிறோம். இதையே காரணமா வச்சுக்கிட்டு வீட்டு பக்கம் வர்றது போறதுன்னு அடிக்கடி இங்க சுத்திக்கிட்டு இருக்காது. இனி அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி உள்ள வர்றது பேசுறதுன்னு நான் பார்க்க கூடாது. இதுதான் உனக்கு கடைசி தடவையா இருக்கணும். ஏய் கபிலா, ஏய் உட்காரு, சாப்பிட்டு போடா. இல்லக்கா, வேணாம். நல்லது பண்ணா நம்மள ரொம்பவும் கேவலமா பேசுறாங்க. எப்படிக்கா தொண்டைக்குள்ள சாப்பாடு இறங்கும்? நான் வரேன்க்கா. கபிலா, ஆ? மாமா வாங்கி கொடுத்த போன்டா, இதையாவது எடுத்துட்டு போ. வரேன். என்ன இது? சிம் கார்டு போட்ட உடனே போன் வருது. அதுவும் புது நம்பரா இருக்கு. சரி. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறது? யார் பேசுறதா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வைக்கணும்டா. சாரிங்க, ராங் நம்பர்னு நினைக்கிறேன். என்னது ராங் நம்பரா? கபிலன் தானே பேசுறது? ஆமா, கபிலன் தான். நான் F2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டரா? டேய், நீ ஒரு பையனை அடிச்சு போட்டியே, அவன் ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கான். நீங்க பாரு, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை உள்ள தூக்கி வச்சு கம்பி எண்ண வச்சிருவேன். மேடம்,
அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? தெரியும்டா, அவன் தப்பு பண்ணிருக்கான். அதுக்குன்னு நீ சட்டத்தை கையில எடுத்துக்கிறியா? மேடம் டேய், நீ யாரோ ஒரு பொண்ணுக்காக தானே அவன் நடிச்ச. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? மேடம் நான் எந்த பொண்ணுக்காகவும் அவனை அடிக்கல மேடம். நீ அந்த பொண்ணுக்காக தான் அவன் நடிச்சேன்னு எனக்கு தெரியும். உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வா. மேடம் அப்படி எந்த பொண்ணும் கிடையாது மேடம். அவனை அடிச்சது நான் தான். நான் வேணா ஸ்டேஷனுக்கு வரேன் மேடம். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இப்ப நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்தனா ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயோ, மேடம் சாரி மேடம். அவனை அடிச்சது நான் தான். என்ன வேணாலும் பண்ணுங்க மேடம். ஆனா அந்த பொண்ணு இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க. மத்தபடி நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் மேடம். அந்த பொண்ணு பாவம் மேடம். ப்ளீஸ் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மேடம். மேடம் ரிக்வெஸ்டா கேட்குறேன். அந்த பொண்ணு பாவம் மேடம். அதோட பேர் வராம பாத்துக்கோங்க மேடம். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மேடம். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அதுவும் தனியா? போய் பாப்போம். என்ன இப்படி சிரிக்கிறா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படி? ஹலோ யாரு? கபிலா, நான் தான். அதான் யாரு? ஏய், நான் தான் புனிதா பேசுறேன். என்னங்க நீங்க? விட்டா கால்லயே விழுந்துருவீங்க போல. நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேங்க. ஏங்க அப்படி பண்ணீங்க? சும்மா கலாச்சேன் கபிலன். அதுக்கு நான் தான் கிடைச்சானா? இப்படி போகுதா? கபிலன், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணேன். இன்னுமாங்க அதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பண்ண உதவிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பாருங்க, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நம்ம மறக்கணும்னா அந்த எண்ணமோ அதை சார்ந்த எண்ணமோ நம்ம மனசுக்குள்ள ஓட விடக்கூடாது. அதை அப்படியே மறந்துடணும். விட்டுருங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. பரவாயில்லையே, ரொம்ப தைரியமா தான் இருக்கா. சரி கபிலா, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். நான் அப்புறமா கால் பண்றேன். சரிங்க. சரி, ஓகே, பாய். பாய். இது என்ன புதுசா ஒரு விஷயம் நடக்குது இந்த வீட்டுல? இது விடக்கூடாதே. முதல்ல அத்தை கிட்டத லேசா கொளுத்தி போட்டா போதும். 10 எரியும்ல, 10 வச்சிருவோம்.